ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் இஷ்யூஸ்னால் என்ன, ஒரு குட் சொல்யூஷன் எப்படி இருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப்டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க 1 by 1 ப்ராசஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் Mutex. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ஒரு குட் சொல்யூஷன் ப்ராப்பர்ட்டிஸில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். என்ன, கிரிட்டிக்கல் செஷனில் அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஒரு த்ரெட்டை தான் வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து Mutex. ஸோ இந்த சொல்யூஷனில் நம்ம வந்து லாக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு த்ரெட்டை வந்து கிரிட்டிக்கல் செஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக்கை வந்து அக்வயர் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் லாக்கை ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க த்ரெட்டு வந்து இந்த கிரிட்டிக்கல் செஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்பரோட ஒர்க் என்ன அப்படின்னா, எங்கே வந்து லாக்கை அக்வயர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எங்கே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு கோட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகும். லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓஎஸ் ஸ்பெசிஃபிக். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து லாக்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் அண்ட் அன்லாக் பண்ணலாம். லாக் அண்ட் அன்லாக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து கிரிட்டிக்கல் செஷன். ஸோ அதை த்ரெட்டை ஆக்சஸ் பண்ணும்போது தான் வந்து 1 by 1 ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி கிரிட்டிக்கல் செஷன் ஒரு த்ரெட் ஆக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெயிட்டிங் த்ரெட்ஸுக்கெலாம் வந்து நோட்டிஃபை பண்ணணும். அந்த ஒர்க்குமே வந்து இந்த லாக் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துக்கும். ஸோ நம்ம வந்து கிரிட்டிக்கல் செஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு லாக்ஸை டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ இந்த லாக் ஆப்ஜெக்ட் வந்து காமனாக இருக்கணுமா இல்லை த்ரெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுமா? நம்ம த்ரெட் ஸ்பெசிஃபிக்காக வச்சோம் அப்படின்னா மற்ற த்ரெட்ஸ்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இது எந்த மெத்தட்லேயோ இல்லை எந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கால் பண்ணுறோமோ அதுக்கு வந்து காமனாக இருக்கணும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுமா இல்லை ஓவராலாகவே ஜென்ரலாக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். ஜாவாவில் வந்து லாக் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. அதில் வெல் நோன் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னா ரீஎன்ட்ரன்ட் லாக். ஸோ ரீஎன்ட்ரன்ட் லாக் இன்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லாக் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக்கை அக்வயர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அன்லாக் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து லாக்ஸை யூஸ் பண்ணி கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிங்க்ரனைசேஷன் இஷ்யூவே இருக்காது. ஏன்னா கிரிட்டிக்கல் செஷனில் ஒரு த்ரெட் மட்டும்தான் அலோவ் பண்ண போகிறோம். ஆனால் பேரலாக எக்ஸிக்யூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பேரல் எக்ஸிக்யூஷன் கிடையாது. ஸோ எங்கே கிரிட்டிக்கல் செஷன் இருக்கோ அங்கே மட்டும் தேவையான லாக்ஸை யூஸ் பண்ணணுமே தவிர எல்லா பக்கமும் ஹோல் சொல்யூஷனையும் நம்ம லாக் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேரல் எக்ஸிக்யூஷனோட பெனிஃபிட்டே நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கரெக்டாக எந்த செஷனுக்கு லாக் வேணுமோ அங்கே லாக்கை அக்வயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து யூஸிங் சிங்க் கீவேர்ட். இது வந்து டோட்டலாக ஜாவா ஸ்பெசிஃபிக் தான். ஸோ சிங்க்ரனைஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் த்ரெட் சேஃப்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்ப்போமா? இப்போது உங்களோட கிரிட்டிக்கல் செஷனில் வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஒரு வேரியபிளோ அதுக்கு தான் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை போட்டால் போதும். ஸோ அந்த செஷனுக்குள்ளே நம்ம வந்து என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டில் வந்து 1 by 1 தான் அலோவ் பண்ணும். எப்படி வந்து நம்ம ப்ரீவியஸ் சொல்யூஷனில் லாக்ஸ் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே வந்து சிங்க்ரனைஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிங்க்ரனைஸ் செஷனுக்குள்ளே 1 by 1 தான் நம்ம வந்து த்ரெட்ஸை அலோவ் பண்ண போகிறோம். ஆனால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம Mutex தான் ஃபாலோ பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் மெத்தடுமே வந்து த்ரெட் சேஃபாக மாற்றணும், அதே மாதிரி சிங்க்ரனைசேஷன் இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து எப்படி ஒரு மெத்தடுக்கு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் போடுறீங்களோ, ஒரு ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு ஆக்சஸ் வந்து நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் சிங்க்ரனைஸ் அப்படின்ற இந்த கீவேர்டை ஆட் பண்ணால் போதும். அந்த மெத்தடை அட் அன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஒரு த்ரெட்னால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிங்க்ரனைஸ் அண்ட் Mutex இது ரெண்டு வச்சும் நம்மளால் இந்த சிங்க்ரனைஸ் இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு குட் சொல்யூஷன். ஆனால் இங்கே parallel ப்ராசஸிங் கிடையாது.
ஒரு கிரிட்டிக்கல் செஷனில் அட் அன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளால் இது 2 சொல்யூஷனை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை folks, see you on next video.